நைதரசன் இலத்திரன் அமைப்புல மூலக நிலையில அரை நிரம்பல்ல இருக்கிறனால உறுதியா இருக்கும் ஓரளவுக்கு ஒப்பிட்டு ரீதி. ஒரு இலத்திரனை வாங்கி மைனஸ் ஆயிருக்காது உறுதி இல்லேன் குறை நிரம்பல். ரெண்டையும் வாங்கி மைனஸ் ஆயிருக்கா 2 மைனஸ் ஆயிருக்கா அது வாங்கி என்ன செய்யணும் 3 இலத்திரங்களையும் வாங்கி S2P6 ஆக இருக்கும். அப்ப நைதரசன் அந்நியன் என்பது உண்மையில N3 மைனஸ் தான். N3 மைனஸ் தான் இருக்கு. அப்ப N3 மைனஸ் இலத்திரன் இப்படி இருக்கு. இதே மாதிரி நீங்க ஒட்சனை கருதினால் சரி ஒட்சனை கருதினா ஒட்சனை அணுவன் 8 1s2 2s2 2p4 சரியா 8 1s2 2s2 2p4 ஒட்சன் ஒரு இலத்திரனை வாங்குது. இந்த p ஆர்பிட்டல் பௌதியாக நிரம்பி இருக்கு. ஏற்கனவே 4 இலத்திரங்கள் இருக்கு. ஒரு ஒட்சன் ஒரு இலத்திரனை வாங்கி O மைனஸ் ஆக வரைக்க அடுத்தது நிரம்பு. அப்ப இலத்திரன் பாத்தீங்கன்னு சொன்னால் O மைனஸ் 1s2 2s2 2p5 O மைனஸ் இன்னொரு இலத்திரனை வாங்கு O2 மைனஸ் 1s2 2s2 2p6 ஆகவே ஒட்சிஜன் 2 இலத்திரன்களை வாங்கி O2 மைனஸ் ஆக இருக்கு S2p6 சடத்துவ வாயு இலத்திரன் உறுதியானது என்று முதல் சொல்லி சரி. அப்ப இந்த இலத்திரங்கள் எல்லாம் எங்க நிரம்பு பகுதியாக நிரம்பி இருக்கிற உபசக்தி மட்டத்துல நிரம்பு. இதே மாதிரி தான் 17ஆம் கூட்ட மூலகங்களான குளோரின் எடுத்துக்கொண்டா குளோரினுக்கு 17 1s2 2s2 2p6 3s2 3p5 ஒரு இலத்திரனை வாங்கி மிக உறுதியான அந்நியனை தோற்றுவிட்டு 1s2 2s2 2p6 3s2 3p6 சரியா. சோடியம் இலத்திரனை இழக்கும் கூட்டம் ஒன்று உலோகம். குளோரின் இலத்திரனை ஏற்குது கூட்டம் 17 அலோகம். இதுல கவனிக்கிற ஒரு விஷயம் இருக்கு என்னென்றால் அதே ஆவர்த்தனத்துல சோடியத்துக்கும் முதல் பிரதான சக்தி மட்டம் 3 குளோரினுக்கும் பிரதான சக்தி மட்டம் 3 அயன்களை உருவாக்க சோடியம் ஒரு இலத்திரனை இழந்துட்டு இனி பிரதான சக்தி மட்டம் அதுக்கு 2 சரியா. ஆனா குளோரினுக்கு பிரதான சக்தி மட்டம் எத்தனை அதே 3 தான் இருக்க போகுது சரி. இலத்திரங்கள் நிரம்பும் போது குறை நிரம்பல்ல இருக்கிற ஓபிட்டல்ல தான் இலத்திரன் வந்து நிரம்பும். அப்ப அது இங்க நாங்கள் குறிப்பாக பீத்தோப்பு மூலங்களை பற்றி கதைக்கிறோம். ஆகவே பீத்தோப்புல நிரம்பும் என்றே சொல்லலாம். இதான் P5 ஒன்றை வாங்கினோன்னு P6 சரி. அடுத்த பாயிண்ட்ஸ் அழுகி கொள்ளுங்க. இலத்திரங்களை ஏற்கிற சம்பந்தமாக இலத்திரன் ஒரு அணுவிற்கு சேர்க்கப்படும் போது இலத்திரன் ஒரு அணுவிற்கு சேர்க்கப்பட்டு இலத்திரன் ஒரு அணுவிற்கு சேர்க்கப்பட்டு இலத்திரன் ஒரு அணுவிற்கு சேர்க்கப்பட்டு ஒரு அந்நியன் உருவாக்கப்படும் போது ஒரு அந்நியன் உருவாக்கப்படும் போது ஒரு அந்நியன் உருவாக்கப்படும் போது இலத்திரன் ஒரு அணுவிற்கு சேர்க்கப்பட்டு ஒரு அந்நியன் உருவாக்கப்படும் போது
வலுவளவு ஓட்டில் உள்ள வலுவளவோடு ஈட்டோடு வலுவளவு ஓட்டில் உள்ள வலுவளவு ஓட்டில் உள்ள ஆக குறைந்த பெருமானம் கொண்ட வலுவளவு ஓட்டில் உள்ள ஆக குறைந்த பெருமானம் கொண்ட வலுவளவு ஓட்டில் உள்ள ஆக குறைந்த பெருமானம் கொண்ட வெற்றிட வெற்றிட அல்லது அல்லது பகுதி நிரம்பிய அல்லது பகுதி நிரம்பிய ஓபிட்டல்களிலேயே சேர்க்கப்படும் ஓபிட்டல்களிலேயே சேர்க்கப்படும் வெற்றிட அல்லது பகுதி நிரம்பிய ஓபிட்டல்களிலேயே சேர்க்கப்படும் வெற்றிட அல்லது பகுதி நிரம்பிய ஓபிட்டல்களிலேயே சேர்க்கப்படும். சரியா? நான் சொல்ற மாதிரி எழுதி கொள்ளுங்க. இது பீத்தோப்பு மூலகங்களா இருக்கிறால நீங்கள் எந்த ஒரு மூலகத்துக்கும் பாத்தீங்கன்னா இப்ப பீத்தோப்பு இலத்திரன் தான் நிலம். ஏன்னா கூட்ட எண்ணுக்கு இலத்திரன் நிலைமைப்போட தொடர்பு இருக்கு. பீத்தோப்பு மூலகங்கள்ல ஒன்றில் P1, P2, P3, P4 என்று சொல்லி P5 வரைக்கும் இருக்கு. P6 நிரம்பினா அது சடத்துவாய் அல்லது விழுமிய வாய். அப்ப அது போய் இலத்திரனை வாங்க போகுது. இறுதி இலத்திரன் P எல்லாம் வாங்க. நைதரசன் இலத்திரனை வெளிக்கொள்ளும் 1s2 2s2 2p3 நைதரசன் ஒரு இலத்திரனை வாங்கி N- என்ற ஒரு அயனை தோற்றுவிக்குமாக இருந்தால் இதனுடைய இலத்திரன் இதுலதான் நிரம்பும் 1s2 2s2 2p4 N- வந்து இன்னொரு இலத்திரனை வாங்கி N2- ஆகும் என்றால் அது 1s2 2s2 2p5 ஆகும். அந்த N2- இன்னொரு இலத்திரனை வாங்கி N3- ஆகும் என்றால் நைதரசன் மிகவும் உறுதியான ஒரு இலத்திரனை அடைஞ்சு 1s2 2s2 2p6. அப்ப எல்லா மூலகங்களும் இந்த ஜடத்துவா இலத்திரனை அடைஞ்சால் உறுதியடை. அதனால சிலது இழக்குது, சிலது ஏற்குது. நிரம்புற இலத்திரன் எல்லாம் பாருங்க P-ல தான் நிரம்பும். இதே மாதிரி ஒட்சிஜனை நீங்க எழுதி கொள்ளுங்க 2p4 ஒட்சிஜன் ஒரு இலத்திரனை வாங்கி O- ஆனால் 1s2 2s2 2p5 O2 O- இன்னொரு இலத்திரனை வாங்கி O2- ஆனால் 1s2 2s2 2p6 சடத்துவா இலத்திரனை அடைஞ்சால் உறுதி. அப்ப ஒட்சன் 2 இலத்திரனை வாங்கித்தான் அந்நியனை தோட்டிவிக்கும். இதே மாதிரி 17ஆம் கூட்டம் மூலங்கள்
குளோரின் ஒரு இலத்திரனை வாங்கி Cl minus in the level 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. உங்களுக்கு ஒரு அணு இலத்திரனை இருக்கிறது, இலத்திரன் இலக்கிற சம்பந்தமான அறிவு போதுமானதாக முதலே இருந்திருக்கும். ஆனால் ஏன் அந்த இலத்திரன் எந்த இடத்திலே இருந்து அகற்றப்பட்டது என்றுக்கான விளக்கம் இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கலாம். தெரியாமலே நீங்கள் இலத்திரன் இழப்புகள் எழுதியிருக்கிறீர்கள். இப்ப விளங்கிக் கொள்ளுங்க. நாங்கள் அயனாக்கள் சக்திகள் அயனாரைகள் பற்றி கதை கேட்க உங்களுக்கு இந்த தெளிவு தேவை. அப்ப கட்டியன்கள் என்பது ஒரு நடுநிலை அணுவில இருந்து இலத்திரம் இழக்கப்படுவதன் மூலம் உருவாகின்ற ஒரு ஏற்றம் பெற்ற துணிக்கு. அந்நியனும் அதே மாதிரி தான், அங்க இழக்கப்படாது, ஈர்க்கப்படும். சரி, அடுத்த வகுப்புக்கு நீங்கள் என்ன செய்யுங்க என்றால், ஒருக்கா அணுஆரை சம்பந்தமாக நாங்கள் படித்த விஷயத்தை திருப்பி ஒருக்கா பாருங்க. நான் கட்டியன்கள்ட்ட யாரையும் அந்நியன்கள்ட்ட யாரையும் ஒப்பிட வேண்டி இருக்கு. அணு ஆரையோட கட்டியன்கள்ட்ட யாரை என்ன மாதிரி மாறும், அந்நியன்கள்ட்ட யாரை எப்படி மாறும்னு சொல்லி பார்க்கணும். அணு ஆரையை பாதிக்கிற காரணிகளுக்கும் இந்த அயன்கள்ட்ட ஆரையை பாதிக்கிற காரணிகளுக்கும் மேலான தொடர்பு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா. சரி, ரெண்டு ஒன்றுல இருந்து ஒன்று பிரிச்சறிய முடியாது. ஒரு அணுவினுடைய ஆரை என்பது அதுவின் கருவுக்கும் வலுவள ஓட்டுக்கும் இடையிலான தூரம் என்றால், கட்டியன்றிய ஆரை அந்நியன்றிய ஆரையும் அதே தான், கருவுக்கும் வலுவள ஓட்டுக்கும் இடையிலான தூரம். ஆனால் அங்கே அது நடுநிலை அணுவாக இருந்தது, இங்கே ஏற்றம் பெற்ற அயனாக இருக்க போகுது. இதால அணு ஆரைக்கும் அயனாரைக்கும் இடையில வித்தியாசம் வரும். கட்டியனுக்கு ஒரு மாதிரியும் அந்நியன்களுக்கு ஒரு மாதிரியும் அமையலாம். அப்ப இந்த அயனாரை அணுவாரை என்னதுல தங்கி இருக்குன்னு கேட்டா, முதல்ல அணுவாரை தங்கி இருக்கிற காரணிகள் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு அயனாரைகள் நான் முடிச்சிடுவேன். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தான் கிடக்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேள்விகளை செய்துட்டு அடுத்த யூனிட்டை துவங்கலாம். ஜெனரல் கெமிஸ்ட்ரியில 2 யூனிட் இருக்கு, அதுல ஒரு யூனிட்டை நான் முடிக்கணும். அடுத்த துவங்குவோம்.